மயானக்காளி மந்திராலயம் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். நாம் இன்று பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அனைத்து மாந்திரிகளும் பயன்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அன்னை ஸ்ரீ மயானக்காளி தேவியோட உபாசனை முறைகள். சரிங்களா? மயானக்காளி தேவியோட உபாசனை, தேவியை நேரில் பார்க்குறது எப்படி, சித்தி பண்ணுறது எப்படி, பூஜை முறைகள், அது படையல் விளக்கங்கள், சூட்சுமத்தோட அனைத்தையும் நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். சரிங்களா? முதல்ல மயானக்காளி தேவி யார்? அனைத்து காளி தேவிகளும் ஒருவளை அன்னை ஆதிபராசக்தியோட சப்த மாதாக்களில் ஒருத்தங்க தான். முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம சாமுண்டி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பார்த்துருப்போம். அந்த சாமுண்டி தான் காளி, காளி தான் சாமுண்டி, ரெண்டு பேரும் ஒன்று தான். வராகி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, இந்த மாதிரிலாம் உண்டுலாம். இதில் சப்த மாதாக்கள்லாம் ஒருவளாக இருக்கக்கூடிய சாமுண்டி தான் காளி. சரிங்களா? இந்த சாமுண்டி, அதாவது இந்த மயானக்காளியோட உபாசனை. மயானக்காளின்னு சொல்கிறாங்க, அகோர காளின்னு சொல்கிறாங்க, பத்திரகாளின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காளியும் சொல்கிறாங்களே, என்ன சாமி இது? எல்லா காளியும் ஒன்றா இல்லை வேறு வேறையா அப்படின்னா, எல்லா காளியும் ஒரே ஒரு காளி தான். சரிங்களா? அந்த காளி இந்த காலிலாம் கிடையாது. ஒரு காளி. இந்த குலசேகரப்பட்டினம் மாலை போட்டு போகிறவங்க, அங்காள பரமேஸ்வரி, அங்கே வடக்க அங்கே உள்ளவங்க, திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே மாலை போட்டு போகிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே பச்சைக்காளி, நீலக்காளி, கருங்காளி, மயானக்காளி, செங்காளி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரை வச்சுலாம் காளி பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, காளிங்கிறவள் கருமை நிறத்தவள் தான் காளி. அவளுக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். அதான் அவளுக்கு கருஞ்சேவல் பள்ளி கொடுக்குறோம், கருப்பு ஆடை உடுத்துகிறோம், இருள் நேரத்தில் கருகிய இருள் நேரத்தில் பூஜை பண்ணுறோம். அவளுக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். கருங்காலி மாலை ரொம்ப பிடிக்கும். கருங்காலி மாலையை வச்சு தான் காளிக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், உரு போடணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் ஒரிஜினல் கருங்காலி மாலையாக இருக்கணும். சும்மா நம்ம ஒரு விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைஞ்ச ரேட்டில் வாங்கி அந்த டூப்ளிகேட்டான ஃபேக் பொய்யான கருங்காலி மாலைலாம் பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ 10 கைகளோடு இருந்தால் பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. கோபமாக இருந்தால் உக்கரமாக இருக்கா அப்படின்னா உக்கரகாளின்பாங்க. அதே அகோர வடிவத்தில் வந்தாங்கன்னா அகோரக்காளி அப்படின்பாங்க. மயானத்தில் அம்மா காட்சி கொடுத்தாங்கன்னா மயானக்காளின்பாங்க. அதே பாதாளத்தில் இருந்து காட்சி கொடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க. அரக்கர்கள், இந்த மாதிரி ராமாயண காலகட்டம், மகாபாரத காலகட்டம், இந்த மாதிரி காலகட்டத்தில் பாதாளத்தில் இருந்தும் அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பாதாள காளின்பாங்க. அதாவது காளி தேவி இருக்கும் இடத்தை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு பேரை வச்சுருக்காங்களே தவிர, மற்றபடி அந்த காளி இந்த காளி, அது அந்த காளி வேறு, இந்த காளி வேறு அப்படிலாம் கிடையாது. காளிங்கிறவ ஒருத்தர் தான். என்னோட கருத்து, மற்றவங்க கருத்து என்னென்னு தெரியல. என்னோடய அனுபவம், என்னோடய கருத்துக்கள் படி நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எப்படி வணங்குறோமோ அப்படி அதோட குணங்கள் இருக்கும். இப்போ நம்ம மயானத்தில் வச்சு நம்ம வணங்குறோம், மயானக்காளின்னு சொல்லி மயானத்தை வச்சு நம்ம வணங்குறோம். அப்போ அந்த மயானக்காளியோட குணம் எப்படி? மயானத்தில் இருக்கிறதுனால அந்த பேய்ப்படை, பூதங்கள் எல்லாத்துக்கும் அந்த கட்டுப்பாட்டுகள் நிற்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு காளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஊருக்குள்ளே ஒரு சில காளியம்மன் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த காளியம்மன் எப்படின்னா சார்ந்த சொரிப்பையாக இருப்பாங்க. அனைத்து மக்களுக்கும் மங்கள வரம் கொடுக்கக்கூடிய சார்ந்த சொரிப்பையாக சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. பார்வை உக்கிரமாக இருந்தாலும் சிரிச்ச முகம். ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, ஊர் மக்கள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க, ஊர் மக்கள் அதிகமாக முகத்தில் முடிச்சிருப்பாங்க. ஊர் மக்கள் காளி முகத்தில் முடிச்சிருப்பாங்க, காளி தேவி ஊர் மக்கள் முகத்தில் அதிகமாக முடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குணம் அப்படியே மாறிடும். சரிங்களா? நம்ம இப்போ மயானத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்போதுமே பேய், பிசாசு, பூதகணங்கள், குட்டிச்சாத்தா, அந்த மாதிரி அனைத்து விதமான தெய்வதைகளும் அங்கே தான் இருக்கும். அவங்க கூடயே பழகி காளியம்மா அங்கே இருக்கும் பொழுது அவள் ஒரு உக்கிரமாக தான் இருப்பாள். அந்த ஒரு சித்தி வித்தைக்கு அதிகாரியாக உக்கிர தெய்வமாக மயானக்காளியை உட்காந்துருப்பாள். சரி, இப்போ நான் கொடுக்குறது மயானக்காளி மந்திரம் தான். இங்கே மயானத்தில் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி முடியாதவங்க ஆற்றங்கரை, குளத்தங்கரையில் உட்காந்து பண்ணலாம். ஆனால் மயானத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னா அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இப்போது மயானத்தில் உட்காந்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக உடல் கட்டு, திசைக்கட்டு போட்டே ஆகணும். போடாமல் மட்டும் உட்காந்து பண்ணிடாதீங்க. பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பு ஆகாது. சரிங்களா?
ஏன்னா நீங்கள் உட்காந்து பண்ணும்பொழுது ரத்தம் பலி கொடுப்பீங்க, பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். படையல் வச்சுருப்பீங்க. அந்த படையலுக்கு பலிகளுக்கு ஆசைப்பட்டு அங்கே உள்ள பேய் பிசாசுகள், இறந்து போன துரான்மாக்கள், காட்டேரி, வேதாளம், குட்டி, இப்படி பல தரப்பட்ட தேவதைகள் அனைத்தும் உள்ளே வரும். பேய் பிசாசு பிரம்மராட்சசம் முதற்கொண்டு உள்ளே வரும். அப்போ நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கோழி அறுத்துருப்பீங்க. கோழி அறுத்த ரத்தம் கையில் இருக்கும். கையில் லேசாக 2-3 துளி லைட்டாக மேலே போட்டிருக்கோம். நீங்கள் அம்மா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மா பார்க்க நிற்பீங்க. அது வந்திருக்கிறது வேறு கெட்டதாக இருக்கும். கையில் ரத்தம் இருக்குன்னா கையோடு சேர்த்து அது கடிச்சு இழுத்துட்டு போயிடும். அடித்து தூக்கி வீசிடுங்க. உண்மையாக சொல்கிறேன், சரிங்களா? பொய் சொல்கிறதுக்கோ பயம் கொடுத்ததோ கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். அடித்து இந்த கரண்ட் அடித்த மாதிரி அடித்து ஒரு தட்டும். நீங்கள் இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவீங்க. இது நான் சொல்கிறது உங்களுக்கு லாட்ட தெரியலாம், ஆனால் அதுதான் உண்மை. இது நம்பாத உங்கள் விருப்பம். சரி, நான் இப்போது நம்ம விஷயத்துக்குள்ளே வரேன். மயானக்காளி உபாசனை என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்று தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அமாவாசை அன்று நள்ளிரவு 12 மணி அளவில் நீங்கள் மயானத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும். மயானத்துக்குள்ளே போய் வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கணும். உங்களுக்கு முன்னாடி இப்போது எந்திரம் நீங்கள் 6 காரு போட்டு முன் சொல்லியவாறு சாப நிவர்த்தி பண்ணி சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி நான் கொடுக்கக்கூடிய காளி வசிய மை அப்படின்னு சொல்லி தனியே மை இருக்குது. அந்த மை நம்மகிட்ட கடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். காளி தேவியோட தீட்சையும் நம்மகிட்ட கடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? கொடுக்குற தீட்சை மை இந்த இதை வச்சு அந்த அச்சரத்தை வரைஞ்சி அச்சரத்துக்கு மேலே நீங்கள் இந்த நான் கொடுக்குற மையை அச்சரத்தையும் வச்சு உங்களோட நெத்தி பூர்வம் அல்லது உச்சந்தலை இதுலேயும் இந்த மையை நீங்கள் உங்களுக்கும் வச்சுக்கிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு நீங்கள் உட்காரணும். மயானத்தில் வடக்கு முகமாக பார்த்து நீங்கள் உட்காரணும். படையல் என்னங்கய்யா வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம், அவல்பொரி கடலை, லட்டு, பூந்தி, ஏதாவது இனிப்பில் ஒன்று, அச்சு வெல்லம் வைக்கலாம். இது போக இது நார்மல் படையல், எல்லாருக்கும் உள்ள படையல் தான். இது போக முக்கியமாக என்ன, செவ்வரளி பூ பயன்படுத்தணும் அல்லது மல்லிகைப்பூ பயன்படுத்தணும், பிச்சுப்பூ பயன்படுத்தலாம். முக்கியமாக நீங்கள் செவ்வரளி பூ பயன்படுத்தலாம். சிகப்பு நிறமுடைய பூக்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அருமையாக நீங்கள் வேலை செய்யும். அதுக்கடுத்து படையல் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து ஒரு படையல் இருக்குது, சோறு, சாதம். நீங்கள் ஒரு புழுங்கரிசி சாதம் நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வரும். புழுங்கரிசி சாதம் பொங்கி வாழையில் தான் நீங்கள் படையல் வைக்கணும். புழுங்கரிசி சாதம் பொங்கி அதை நீங்கள் தட்டி அதுக்கு மேலே கோழி குழம்பு ஊற்றலாம், மாட்டுக்கறி வைக்கலாம், தப்பாக நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக வைக்கலாம். பன்றிக்கறி அருமையாக வேலை செய்யும். பன்றிக்கறி வச்சு கூப்பிட்டிங்கன்னா மயானக்காளிக்கு சூப்பராக வேலை செய்யும். பன்றிக்கறி குழம்பு நீங்கள் கடையில் ஒரு 1/2 கிலோ அல்லது ஒரு 100-200 ரூபாய் நீங்கள் கறி வாங்கிட்டு வந்து குழம்பா நீங்கள் வச்சு கூப்பிட்டிங்கனாலும் கண்டிப்பாக வரும். இப்படி வச்சு நீங்கள் பன்றிக்கறி குழம்பு ஊற்றி நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு வைக்கணும். அந்த குழம்புக்கு மேலேயே அவிச்சு வச்சு ஒரு விளக்கும் ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி இந்த எந்திரம் சிகப்பு பட்டு துணி கீழே விரித்து அதுக்கு மேலே தான் அந்த எந்திரத்தை வைக்கணும். எந்திரத்துக்கு மேலே பூ வைக்கணும், விளக்கு பூ போட்டுக்கணும். படையல் மேலே லேசாக 2-3 உதிரி பூக்கள், செவ்வரளி பூக்கள், உதிரி பூக்கள் லேசாக அப்படி சுற்றி பரப்பி விட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பன்னீர் பாட்டிலில் அத்தர், செவ்வாது அத்தர், மல்லிப்பூ அத்தர், சொந்தன அத்தர், இந்த மாதிரி நல்ல வாசனமுள்ள அத்தரை கொஞ்சம் ஊற்றி நல்லா குலுக்கிக்கிட்டு சுற்றி அந்த படையல்லையோ எந்த இடத்துலையும் படாமல் சுற்றி லேசாக தெளித்து விட்டுக்கிட்டு உங்கள் உடம்புலையும் கண்டிப்பாக அந்த அத்தர்லாம் உடம்புல பட்டிருக்கணும். உங்கள் உடம்பு நல்ல வாசனையாக இருக்கணும், சரிங்களா? வாசனை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து கருங்காலி மாலையை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு, மாலை என்றைக்குமே ஆள்காட்டி விரலில் வச்சு உருட்டக்கூடாது, இப்படி உருட்டக்கூடாது. என்றைக்குமே இப்படி உருட்டணும். இந்த விரல் இருக்குல்ல, பெருவிரல் இருக்குல்ல, அந்த நடுவிரல் நீல விரல் இருக்குல்ல, அந்த விரலை வச்சு தான் இப்படி தான் உருட்டணும் நீங்கள் மாலையை. உங்களுக்கு நீங்கள் ஒரு தெய்வத்தை வசப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இப்படி உருட்டணும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இப்படி வெளிநோக்கி உருட்டணும். அதே முதல்ல புரிஞ்சுக்காங்க, சரிங்களா? அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பிரயோகம் பண்ணுறீங்க, ஒரு வசிய பூஜையோ ஒரு உச்சாரண பூஜையோ ஒரு பிரிவு பூஜையோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநோக்கி உருட்டணும். உங்களுக்கு ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்து பண்ண போகிறீங்க, உங்கள் பவர் நீங்கள் ஏற்ற போகிறீங்கன்னா உள்நோக்கி உருட்டணும், சரிங்களா? அப்படி பண்ணிக்கிட்டு உட்காந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108க்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் 108க்கு குறையக்கூடாது. 108க்கு மேலே எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். 108 போதுமானது. 108க்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள்.
மந்திரத்தை கனெக்ட் பண்ணாதீங்க. 108க்கு மேலே சொல்கிறீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ நேரம் முடியுமோ நீங்கள் உட்காந்து சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்காங்க. 1 மணி நேரத்தில் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள். மந்திரம் இவ்வளோ தான் போடணுமா அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஆனால் 108க்கு குறைஞ்சாமல் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் போட்டு வேறு என்ன, கண்டிப்பாக அதில் கொஞ்சம் அந்த படையலில் ஓரமாக ஒரு இலையில் மஞ்சள், குங்குமம், விபூதி கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? முக்கியமாக மதுபானம் சரக்கு வச்சே ஆகணும். ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அந்த சரக்கு வாசனை அந்த இடத்த சுற்றி வரணும். இது போக ஒரு சூழ்ச்சமாக ஒரு படையல் இருக்குது. என்னென்னா, பலாப்பழம் கிடச்சா அந்த தாரோடு வாங்கி ஒரு பீஸோ 2 பீஸோ அதில் வைங்க. ஏன்னா பலாப்பழம் வாசனையே ஒரு தெய்வத்தை ஒரு ஈர்த்து கொண்டு வரும். ஒரு வித்தியாசமான வாசனை வரும். அந்த வாசனைக்கு தெய்வங்கள்லாம் ஈர்த்து வேகமாக வருவாங்க. அதனால் அந்த வாசனை உள்ள வைக்கலாம். இது போக முக்கியமாக நீங்கள் இந்த 108 ஊர் பூஜை பண்ணுறீங்களா, அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது முக்கியமாக நீங்கள் ஒரு பன்றி குட்டி பக்கத்தில் வச்சுருக்கணும். மயானக்காளியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பன்றி குட்டி அவசியம். கருப்பு கலர் பன்றி குட்டி, சின்ன குட்டியாக இருந்தாலும் போதும். அந்த பன்றி குட்டியை நீங்கள் பலி கொடுத்தே ஆகணும். பன்றி பலி கொடுத்து மயானக்காளியை கூப்பிடுங்க. தத்ரூபமாக முன்னே வந்து நிற்பாங்க அம்மா. சரிங்களா? அது நீங்கள் இந்த பூஜை வந்து மொத்தமாக நீங்கள் 31 நாள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 31 நாளும் பலி கொடுக்கணுமா, 31 நாளும் படையல் போடணுமா அப்படின்னா மொதல் நாள் மட்டும் நீங்கள் பலி கொடுத்து படையல் போட்டால் போதும். மற்ற நாட்கள் வெறும் 2 வெத்தலை, 1 பாக்கு, 2 பழம் வச்சா போதும். சரிங்களா? இந்த வெத்தலை பாக்கு, பழம் இது மட்டும் வச்சா, 2 அவலுக்கு பொறி கட்டலை இது மட்டும் வச்சா போதும். பூ கூட 2 பூ, ஒரு பேருக்கு 2-3 பூ வச்சா போதும். ரொம்பலாம் நீங்கள் வைக்க வேண்டிய தேவையில்லை. மொதல் நாள் நான் சொன்ன அனைத்து படையல் வச்சுருக்கணும். 31வது நாள் நான் சொன்ன அனைத்து படையல் நீங்கள் வச்சுருக்கணும். ஆனால் இவங்க 31 நாளுக்கு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்று இரவு தரிசனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளைக்கு இரவு அதே நேரத்துக்கு அதே இடத்துக்கு போய் நான் சொன்ன கிராண்டான படையல் போட்டு பூஜை நீங்கள் முடிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடக்கூடாது. விரதம் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? விரதம்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக விரதம் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 நேரம் குளிக்கணும். கீழே தான் படுக்கணும். பாய் விரித்து படுக்கக்கூடாது. பெட்டில் படுக்கக்கூடாது. கீழே தான் படுக்கணும். செருப்பு போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், செருப்பு போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. எப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. வயிறு ஒரு அரை வயிறு எப்போதும் காலியாகவே வச்சுருங்க. அந்த உடல் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலியாகவே வச்சுருங்க. வேறு இதில் என்ன சந்தேகம்? மந்திரம் என்னங்கய்யா, இதுக்கு எந்திரம் என்னங்கய்யா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதோட மந்திரம் எந்திரம் கண்டிப்பாக ஒரு குருவோட, ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான பூஜை, ஒரு குருவோட ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பதில்கள் சொல்கிறேன். மாந்திரிக பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அனைத்து விதமான உங்களுக்கு மாந்திரிகம்னா என்ன எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? எந்த ஒரு இதுவும் இருக்காது, எல்லா சந்தைகள் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அனைத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் தயார். நீங்கள் நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லிக் கொடுக்கேன். சத்திய வாக்கெல்லாம் வாங்கிடுவேன். என்னென்னா, உங்கள் உயிருக்கு, உங்களுக்கோ உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் குடும்பத்துக்கோ உங்களோட உயிருக்கு ஆபத்து வரும் பட்சத்தில் மற்ற நேரத்தில் யாருக்கும் கெடுதலுக்கு இதை பண்ணக்கூடாது. பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை பெண் பொண்ணுக்கு ஆசைப்பட்டோ அடுத்தவங்களுக்கு கெடுதலுக்கு பண்ணக்கூடாது. உங்கள் உயிரை உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எதிராக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? மற்றபடி நீங்கள் நல்லதுக்கு ஆசைப்படுங்க. நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? இதில் வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா நீங்கள் அமாவாசை அன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அமாவாசை அன்று இரவு ஆரம்பித்து 31 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மந்திர உபாசனை, இந்த மயான காளியோட உபாசனை பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் பக்கத்தில் அமானுஷ்யமாக இது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். உங்களை பயமுறுத்த நிறைய பார்க்கும். அப்படிலாம் நடக்கும் பொழுது நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போதே ஒரு எலுமிச்சம்பழத்தை படையலில் கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கணும். அதே மாதிரி பூஜை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை இன்னொரு எலுமிச்சம்பழம் நீங்கள் எடுத்து 4 பகுதியை வெட்டி குங்குமம் தடவி 4 திசைக்கு நீங்கள் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காந்து மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி படையலில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருப்பீங்கள, இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தூப தீபம் பற்றி கண்டிப்பாக கொளுத்தி வச்சுக்கிட்டு தான் மந்திரம் சொல்லணும்.
தூபம் காமிச்சிட்டு அப்புறம் இப்போ மந்திரம் சொல்லி பலிலாம் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூரம் வந்து காமிப்பீங்க. கற்பூரம் காமிச்சதுக்கப்புறம் கட்டாயமாக அந்த இன்னொரு எலுமிச்சங்கனி வச்சுருப்பீங்களா, அந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் கையில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் அம்மாவை வேண்டி வணங்கிட்டு எந்திரம், விளக்கு இந்த மாதிரி முக்கியமான பொருளை மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு. படையெல்லாம் தொட்டுறக்கூடாது. அப்புறம் அது காளியே வேறு வடிவத்தில் பைரவர் உருவத்திலையோ அல்லது வேறு எதுவும் விலங்கு பறவைகள் உருவத்தில் அல்லது காளியே நேரில் வந்தோ நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த படையலை சாப்பிட்ருவாங்க. மறுநாள் நீங்கள் போய் பாருங்கள், அந்த படையல் ஒன்றும் அங்கே இருக்காது, வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். அது கூட சமீபத்தில் இருக்காது. சரிங்களா? எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க. அம்மாவோட செல்ல பிள்ளைகளாகிய பேய் பிசாசு பூதங்கள் குட்டி இந்த மாதிரி வேதாளங்கள் அனைத்துமே சாப்பிடும். சரிங்களா? இதுதான் மயான காளியோட உபாசன முறைகள். இதுக்கு என்ன உடை உடுத்தி இருக்கணும் அப்படின்னா, சிகப்பு நீங்கள் உடுத்தலாம், ஆனால் கருப்பு கலர் உடை உடுத்தி மயானத்துக்குள்ளே பூஜைக்காக இருக்கட்டும் உபாசனைக்காக இருக்கட்டும் கருப்பு வண்ண உடை உடுத்தி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் காப்பு கட்டி அதாவது இந்த உடல் கட்டு திசுக்கட்டு போட்டு தான் இங்கே உட்காரணும். அப்படி உடற்கட்டு திசுக்கட்டு போட முடியாதவங்க நம்மக்கிட்ட நீங்கள் உடல்கட்டு தாயத்துன்னு சொல்லி நம்மகிட்ட இருக்குது. எந்த விதமான ஏவல் பில்லி சூனியம் எதுவும் உங்களை பாதிக்காத அளவு உங்களுக்கு பாதுகாப்பு தாயத்து ஒன்று இருக்குது. அதான் உடற்கட்டு தாயத்து. அது நீங்கள் வாங்கி நம்மகிட்ட பயன்படலாம். சரிங்களா? சரி, நம்மளோட சேனலில் மயானக்காளி மந்திராலயம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். எதுவும் மாந்திரிக ரீதியாக டவுட் இருந்தாலும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் பதில் கொடுப்போம். ஓகே, நன்றி. சிவசிவா.